வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோவில் நம்ம ஏடிஹெச்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஏடிஹெச்டி குழந்தைங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் துருதுருன்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதனாலவே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது ரொம்ப துருதுருன்னு விளையாடுறத பார்த்தாங்கனாவே, இல்லை ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்தா, ஏன் இப்படி எப்பயுமே துருதுருன்ட்டு இப்படி ரொம்ப ராவடி பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்ட்டு சொல்லுவாங்க. அதை கேட்குற அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும், நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஏடிஹெச்டி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழப்பத்துலேருந்து தெளிவு பெற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு குழந்தை ரொம்ப துருதுருன்னு எப்பயுமே விளாண்டுக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே அவங்களுக்கு ஏடிஹெச்டி பிரச்சனை இருக்குன்னு நம்ம நினச்சிட முடியாது. பொதுவாக ஏடிஹெச்டின்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அதோட சுருக்கத்தை தான் நம்ம ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். அந்த ஏடி அப்படின்னு பார்த்தோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட், அதாவது கவன குறைபாடு. ஹெச்டின்னு பார்த்தோம்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அதாவது துருதுருன்னு எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களே அதை தான் அப்படி சொல்லுவோம். இந்த கவன குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை கவனித்து செய்ய பிடிக்காது. அதனாலவே சில குழந்தைங்க மேலே எப்பவுமே ஸ்கூலில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் பாடம் நடத்துகிறப்போ கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, பாடம் எடுக்கிறப்போ அவங்க பாட்டுக்கு கவனிக்காமல் ஏதாவது விளாண்டுட்ருக்காங்க, இல்லை ஏதாவது பக்கத்தில் பசங்களை நோண்டுறாங்க, இல்லை பேக் ஏதாவது நோண்டிகிட்ருக்காங்க, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். ஒரு விஷயத்தை இவங்களாவே ஜாலியாக செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இவங்களாவே செய்கிறப்போ அது ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இதுவே ஒரு கிளாஸில் போயிட்டு ஒருத்தவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கிளாஸில் சேர்த்து விடுறத பற்றி கேட்டோம்னா அதில் அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க இந்த குழந்தைங்கிட்ட பேசுகிறாங்கன்னா பொறுமையாக நின்று அவங்க முகத்தை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க திங்ஸை பத்திரமா வச்சுக்க மாட்டாங்க. டெய்லியுமே ஒரு சிலராக டெய்லியுமே பென்சில் பேனா தொலைச்சிட்டு வருது, புக்ஸு நோட்டு இதெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுது. அந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூளையை யூஸ் பண்ணி செய்கிற வேலையை பிடிக்காதுன்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அது அவங்க டெய்லி ஹோம்ஒர்க்கு செய்கிறதுக்கு, ஃபேர் நோட் எழுதுறதுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பொறுமையாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காரவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் துருதுருன்னு ஓடுறது, ஒடியாடுறது, படியில் ஏறுறது இறங்குறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சாப்பிட்றப்ப கூட அமைதியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, விளாண்டுக்கிட்டு அங்கங்கே போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஒரு கட்டிலில் ஏறுறது, குதிக்கிறது, சோஃபாவில் ஏறுறது, ஸ்கூலுக்கு போனால் டேபிள் சேரில் ஏறி குதிக்கிறது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்கும்போது கூட இவங்க படித்த பாடத்தில் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்குறோன்னா கூட கொஸ்டின் கேட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமை இருக்காது. நம்ம பாதி கேட்டுட்ருக்கப்பவே அவங்க உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மற்ற குழந்தைங்களோட எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறப்போ இவங்களுக்கு ஈஸியாக பிரச்சனை வந்துடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு லைனில் போயிட்டுருக்காங்க, ஒரு க்யூவில் போகிறாங்கன்னா இவங்க தான் சீக்கிரம் போகணும், ஃபஸ்ட்டு போகணுன்ற மாதிரி முன்னாடி ஓட பார்ப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை எப்போவுமே துருதுருன்னு ஓடியாடி விளையாடுற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே நம்ம அவங்க ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஏடிஹெச்டி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி வீட்டில் ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க, ஸ்கூல்லையோ இல்லை வெளியில் எங்கேயா கூப்பிட்டு போனாலும் அமைதியாக இருக்காங்கனாவோ நம்ம அவங்கள ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட முடியாது. எப்போ ஒரு குழந்தை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயா கூப்பிட்டு போனாலோ இல்லை ஸ்கூல்லையும் சரி எப்போவுமே துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க, மற்ற குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கிளாஸில் பாடம் எடுக்கிறப்போ கவனிக்கலை, அவங்களால அவங்க ஹோம்ஒர்க்ஸை கூட கம்ப்ளீட் பண்ண முடியல, ஈஸியாக தொலைச்சிட்டு வராங்க, இந்த மாதிரி நம்ம மேலே பார்த்த மற்ற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது தான் நம்ம கண்டிப்பாக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, குழந்தைங்க சின்ன வயசில் துருதுருன்னு இருந்தாலும் பெரியவங்களை ஆக ஆக வளர இவங்க சரியாயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருந்து நம்ம அதை கவனிக்காமல் விட்டுரும்போது அது அவங்க பெரியவங்களை ஆகிறப்போ அவங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வேணால் குறையலாமே தவிர, ஆனால் அவங்க கவன குறைபாடு அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஸோ அவங்க பெரியவங்களாகி அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட வேலையில் ரொம்ப கவனம் செலுத்த முடியாமல் அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்கும் போது அதுவே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஒரு குழந்தைக்கு ஏடிஹெச்டி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த குழந்தைங்களுக்கு இனிப்பு அதிகமுள்ள உணவுகளையோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸு இல்லை சுகரி ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி நம்ம கொடுக்கறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை ரொம்பவே அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் இருக்க மாதிரியான உணவுகள், சாக்லேட்ஸு, கேக்கு, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணி செஞ்ச உணவுகளை கொடுக்கறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது அவங்களோட கான்சன்ட்ரேஷனையும் குறைக்க செய்யும். அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி பிரச்சனையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ரெகுலரான நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் இவங்களுடைய அட்டென்ஷனையும் கான்சன்ட்ரேஷனையும் அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இவங்களுடைய இரிட்டபிலிட்டி, எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்லாம் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸும் இவங்களோட அந்த துருதுருன்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத சரி பண்ணவும், அதே மாதிரி இவங்க கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன்லாம் அதிகப்படுத்தவும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஜிங்கமெட், ஜிங்க் பாஸ், டெரன்ட்லா ஹிஸ்பானிக்கா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.